ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம்மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான கிளாத்தை வச்சு தாங்க ஒரு ரீயூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் என்னன்னுட்டு. இப்போ நான் வந்து ஷாக்ஸ் அதுக்கப்புறமேட்டா கேப் எல்லாம் எடுத்திருக்கேன். குள்ளாலாம் வந்து கிழிஞ்சு குள்ளா அந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கிற துணிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கிறதா எடுத்திருக்கேன். குல்லா, அப்புறமேட்டா குழந்தைங்களோட ஷாக்ஸ், அப்புறமேட்டா பெரியவங்களுது நீங்கள் வந்து லூஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா ஷாக்ஸோட எலாஸ்டிக்லாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இதுவும் பாருங்கள் மேலே கேப் வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பில்லோ தாங்க பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை துணியில் கூட பண்ணலாம். ஆனால் துணியில் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுல பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளோட பில்லோ. ஸோ இது வந்து நான் குட்டி பில்லோவாக ஒன்று செய்யலான்னுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ரீயூஸ் திங்ஸும் போட்டிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஏதாவது கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதாவது வேஸ்ட்டான டாப்போ இல்லை டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயரான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த சைஸில் பில்லோ செய்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக செய்கிறேன், அதனால் நான் வந்து இந்த கார்லெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக செய்கிறேன். ஸோ பில்லோ கவரும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை. ஸோ இப்போ நான் ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன். நாலு பக்கமும் இந்த வேஸ்ட்டை வந்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி கட் பண்ண துணியை கூட, இந்த வேஸ்ட்டான துணியை கூட பில்லோவில் போடலாம். பட் வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால நான் போடல. பட் நீங்கள் வந்து இன்னொரு பில்லோ சும்மா செய்கிறீங்க அப்படின்னா கூட வேஸ்ட்டான துணியை வச்சு நீங்கள் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பீஸையும் ஓரடிச்சு எடுத்துக்கலாம். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓரம் அடித்து எடுத்துக்கலாம். நாலு பக்கமும் ஓரம் அடிச்சிடலாம். ஆனால் நாலு பக்கமும் ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் கேப் விடணும், அதுவும் காமிக்கிறேன். இப்போ ரெண்டாவது பக்கம் அடிக்கிறேன், மூணாவது பக்கமும் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நாலாவது பக்கம் அடிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சத்தில் இங்கே பாருங்கள் ஒரு கையளவு கேப் விட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து கிளாத்தெல்லாம் உள்ளே போடணும். அதாவது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஷார்ட்ஸ், அந்த மாதிரி எது எடுத்திங்கனாலும் அதை வந்து உள்ளே போடுறதுக்காக கேப் வேணும். இந்த மாதிரி விட்டுக்குங்க கொஞ்சம் கேப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வழியாக இந்த துணியை உள்டாவாக திருப்பிக்குங்க. அப்போ தான் அந்த தையல் அடித்த பார்ட் ஃபுல்லாக உள்ளே போயிடும், நம்மளுக்கு வெளியே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக உங்களுக்கு கிடச்சிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கேப் வழியாக நம்ம இருக்கிற துணியெல்லாம் உள்ளே போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. நான் வந்து சின்னதாக செஞ்சுருக்கேன், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி துணியெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் செய்யலாம். இதை கையிலே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாங்க. நான் மிஷினில் தான் அடிச்சிருக்கேன். ஸோ கையில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். பில்லோ கவரும் நீங்களாகவே தைக்கலாம், பட் நான் வந்து வெளியே வாங்கிட்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன் அதையும். ஸோ எல்லாமே போட்டுட்டேங்க. இப்போ இதையும் ஓரம் அடித்து எடுத்துடலாம். இதை ஒரு தையல் அடித்து எடுத்துக்கோங்க. இதை நான் இங்கே கையிலே கூட ஸ்டிச் பண்ணிடலாம், பட் நான் வந்து மிஷினில் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், கார்னரை ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் கையில் கூட ஸ்டிச் பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி ஒரு பில்லோ கவர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கார்லேயோ இல்லை வந்து நம்ம உட்கார ஷோப்பாலாம் இருக்கும் இல்லைங்களா, அது எஜ்லேயோ வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பில்லோ கவரை நீங்களாக கூட ஸ்டிச் பண்ணலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஜிப்பை க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து நம்ம செஞ்சதுன்னே தெரியாதுங்க, வாங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் திங்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார்